நம்ம சேனலில் பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வகையில் இன்றைக்கி யாரோடைய பயோகிராஃபின்றல தம்பு வச்சு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, பாஸ்டர் ஜெரோமி அவர்களை பற்றி தான் எல்லாரும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவரை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சின்ன சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலையோ அவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. பாஸ்டர் ஜெரோமி தான் சமீபத்தில் இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே வைரல் ஆகிட்டு இருக்காரு, ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்காருன்னே சொல்லலாம். அதுக்கான காரணம் என்னென்னா, சமீபத்தில் நடந்த விபத்து தான். அந்த விபத்து யாராலுமே ஏற்றுக்க முடியல தான் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு ஒரே நேரத்தில் கிட்டத்தட்ட 270 பேருடைய கனவையும் அவங்களுடைய குடும்பத்தோடைய சந்தோஷத்தையும் தொலைக்கிற வகையில தான் உயிரை பறிச்சிருக்கு இந்த விமான விபத்து. ஏர் இந்தியா விமான விபத்து யாருமே எதிர்பார்க்கலன்னு சொல்ல முடியும். ஏன்னா இந்த விபத்துல அந்த பயணிகளை தாண்டி அங்கே இருந்த பைலட், அந்த வேலை செஞ்சவங்க, இவங்க எல்லாரையுமே தாண்டி இந்த விமானம் போய் மோதின அந்த மெடிக்கல் காலேஜில் இருந்த ஸ்டூடெண்ட், அந்த 14 வயசு சிறுவன், மரத்துக்கு அடியில் படுத்துட்டு இருந்த இந்த சிறுவன், அவங்க அம்மா கண்ணு முன்னாடி இருந்த துயரம், இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே மனசு வலிக்குதுன்னு தான் சொல்ல முடியும். இந்த ஃப்ளைட்டில் இருந்தவங்களையும் தாண்டி மொத்தமாக 270 பேர் இந்த விமான விபத்தில் இறந்துருக்காங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா கோடிக்கணக்கில் நஷ்ட ஈடும் கொடுக்குறாங்க இந்த அரசாங்கம். ஆனால் போன உயிருக்கு அந்த நஷ்ட ஈடு விலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. எப்போ நம்ம அம்மா வீட்டுக்கு வருவாங்க, எப்போ நம்மளுடைய அப்பா வீட்டுக்கு வருவார், எப்போ நம்மளுடைய பசங்க, என்னுடைய பேர குழந்தைங்க வீட்டுக்கு வருவாங்கன்ட்டு ஏக்கத்தோடு வரவே மாட்டாங்கன்ற மனசு ஏற்றுக்கவே முடியாத அளவுக்கு தான் இப்போ இந்த துயர சம்பவம் நடந்திருக்கு. இதை பற்றி பேசினா கண்டிப்பாக மனசு கலங்கும். இதெல்லாம் தாண்டி இந்த ஒரு விஷயம் முன்னாடியே தெரிஞ்சிருக்க கூடாதா? இதெல்லாம் தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக தடுத்துருக்கலாமே, என்ன கோளாறுன்னு கண்டுபிடிச்சிருக்கலாமே அப்படின்ட்டு பல பேரும் ஒரு பக்கம் சொன்னாலும், நான் முன்னாடியே சொன்னேன்ல இது மாதிரி நடக்கும்ன்ட்டு, நான் தான் சொன்னேன்ட்டு ஒரு நபர் இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே சொல்லிகிட்டு இருக்காரு. அந்த நபர் வேறு யாருமே இல்லைங்க, இந்த பயோவில் பார்க்க போகிற பாஸ்டர் ஜெரோமி அவர்கள் தான். ஸோ இவர் தான் கிட்டத்தட்ட 49 நாட்களுக்கு முன்னாடியே 2 முறை சொல்லியிருக்காராம். நவம்பர் 2024லையும் சொல்லியிருக்கேன் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. அண்ட் அதை தொடர்ந்து 2025 ஏப்ரல் மாதத்துலேயும் இவர் சொல்லியிருக்கேன், நான் தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருப்பாரு அந்த வீடியோ கிளிப்பிங் அப்படின்னா, மிட் ஏரில் ஒரு விபத்து நடக்க போகுது, இந்தியாவுக்கு மிகப்பெரிய உயிரிழப்பு சேதம்லாம் நடக்க போகுது, அதுவும் விமான விபத்து தான் நடக்க போகுது அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்லியிருக்கேன்ட்டு அந்த வீடியோவில் சொல்லப்படுது. அந்த வீடியோ 2மே இவரோட சேனலில் கண்டிப்பாக இருந்திருக்கும் இவர் சொன்னேன்னு சொல்லியிருந்தா. அப்படி போய் பார்க்கும்போது அப்படிப்பட்ட வீடியோவே இல்லை. இவர் சொல்லியிருந்தா கண்டிப்பாக தவிர்த்திருக்கலாம். இவர் எப்படி இதை சொன்னார், இப்போ எப்படி அந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் வெளியே வந்ததுன்ட்டு பல பேரும் தேடல்களில் ஈடுபட்டிருக்காங்க. ஸோ அந்த வகையில் இவர் யார், இவருடைய பின்னணி என்னன்னு தான் தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவர் ஒரு ஸ்ரீலங்கன் அண்ட் இவருடைய ஃபுல் நேம் ஃப்ரெட்ரிக் கிறிஸ்டோஃபர் ஜெரோமி ஃபெர்னாண்டோ, இதுதான் இவருடைய ஃபுல் நேம். இவர் ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் பிளேயராக இருந்திருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நேஷ்னல் லெவல் கிரிக்கெட் பிளேயராகவும் இருந்திருக்காரு. இப்போது சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ஆண்டெம்ப்ரனராகவும் வளம் வந்துட்டுருக்காரு. ஜெரோமி அவர்கள் செப்டம்பர் 12, 1949 கொழும்புல பிறந்திருக்காரு. இவர் கிரிக்கெட்டில் பார்த்திங்கன்னா ஒரு லெஃப்ட் ஹேண்டராகவும் இருந்திருக்காரு, விக்கெட் கீப்பராகவும் இருந்திருக்காரு. கிரிக்கெட் தான் இவருடைய உலகமாகவே இருந்திருக்கு. அந்த அளவுக்கு ஒரு பிளேயராக இருந்தவர் திடீர்ட்டு கடவுள் மேலே ஒரு நம்பிக்கை, அந்த நம்பிக்கையை நம்ம மக்களுக்கும் சொல்லணும் அப்படின்னு சொல்லி தான் இவர் இந்த கிறிஸ்டியானிட்டிக்குள்ளே ரொம்பவே மூழ்கி இந்த ஸ்பிரிச்சுவல், இந்த டிவைன், இது எல்லாத்தையும் பற்றி அண்டு மக்களுடைய மனசை ஹீலிங், இந்த ப்ராசஸ்க்கு ப்ரேயர் ஹீலிங், இது போல் நிறைய விஷயங்கள் கிறிஸ்துவம் சம்மந்தமாக, கடவுள் சம்மந்தமாக இவர் போதனைகள் பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு. இவர் பார்த்திங்கன்னா ஏஷியன் ஆக்சஸ் ஸ்கூல் ஆஃப் டெக்னாலஜியில் தான் இவருடைய ஸ்கூலிங்கை கம்ப்ளீட் பண்ணதை தொடர்ந்து UK ஆஸ்போர்ன் யூனிவர்சிட்டியில் தான் இவர் அவருடைய டிகிரியை கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. லண்டன் ஸ்கூல் ஆஃப் தியோலஜியில் இவர் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. அண்ட் அங்கேயே கிரேஸ் பைபிள் காலேஜ்லேயும் சேர்ந்து இவர் விரிவுரையாளராகவும் இருந்திருக்காரு. அதாவது இவர் பார்த்திங்கன்னா நிறைய ட்ராவல் பண்ணுவார், ஸ்பிரிச்சுவல் மீட்டிங்ஸ்லாம் நிறைய பண்ணுவார். இதில் குறிப்பாக ஏஷியா, UK அண்டு த மிடில் ஆஃப் ஈஸ்ட், இதில் தான் இவர் நிறைய போதனைகள்லாம் கொடுத்துருக்காரு. ஸோ இவரை நம்பி நிறைய மக்கள், இவருடைய மீட்டிங் இருக்குன்னா நிறைய மக்கள் வருவாங்க. அதை நிறைய வீடியோஸில் பார்க்க முடியுது. கண்ணு தெரியாதவங்களுக்கு பார்வை வரவழைக்கிறது, கால் உடஞ்சி வரவங்களுக்கு காலை சரிப்படுத்தி விடுறது, இது போல் விஷயங்கள்லாம் இந்த வீடியோவில் காட்டுறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனால் ஒரு சிலர் இவரை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, இதெல்லாம் போய் இவர் சும்மா கேமராக்காக இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. இன்னும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா, இல்லை இவரை நம்பினா கண்டிப்பாக கைவிட மாட்டார்,
கடவுள் தான் இவர் மூலமா வந்து நிறைய விஷயங்கள் மக்களுக்கு சொல்லப்படுறாரு. இது போலலாம் சில பேர்லாம் சில விஷயங்களை சொல்லிட்டு வராங்க. என்னதான் கடவுள் பேரை சொல்லி ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாலும் இதை இவர் கரெக்டாக ஃபாலோ பண்ணி மக்களுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தா, ஏன்னா இவர் 2 மாதம் முன்னாடி நான் வந்து 1 வருஷத்துக்கு முன்னாடி இப்படிலாம் சொன்னேன்னு சொல்கிறாரு. இது இன்னும் ஸ்ட்ராங்காக இவர் முன்னாடியே சொல்லியிருந்தாருன்னா, இந்த வீடியோவை இன்னும் வைரல் ஆக்கி இருந்தார்னா கண்டிப்பாக இந்த விபத்தை தவிர்க்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும். இவர் ஸ்ரீலங்காவில் இருக்க கிங்ஸ் ரிவல் சர்ச்சில் தான் இவர் வந்து ஒரு போதகராக இருக்கார். அண்ட் அது மட்டும் கிடையாதுங்க, இவருடைய மனைவி மெலனி, இவருக்கு 2 பெண் குழந்தைங்களும் இருக்காங்க, மிக்கேலா அண்டு ஹேவன்யா. ஸோ இவங்க 2 பேருமே அந்த மீட்டிங்கெல்லாம் கலந்துக்கிறாங்க அண்டு நிறைய ஸ்பீச் கூட கொடுத்துருக்காங்க. இவர் மேலே 2 கான்ட்ரவர்சியும் வந்திருக்கு. 2023 ரிலீஜியன்ஸ் கான்ட்ரவர்சி தான் வந்திருக்கு. அதாவது புத்திசம் அண்டு இந்துசியம் இந்த 2 பற்றியும் அவர் சொல்லியிருப்பார். ஸோ இஸ்லாம் பற்றி கூட அவர் பேசியிருப்பார். இதெல்லாம் வந்து அந்த மதத்தை சார்ந்தவங்களுடைய மனசை புண்படுத்துகிற வகையில் ரொம்பவே சென்டிமெண்டலாக ஹர்ட் ஆனதுனால அவங்க எல்லாரும் சேர்ந்து இவர் மேலே கேஸ்லாம் கூட ஃபைல் பண்ணியிருந்தாங்க. நிறைய அகெயின்ஸ்டாக சில விமர்சனங்கள்லாம் கூட கொடுத்துருந்தாங்க. மன்னிப்பும் கேட்டிருந்தார். அது மட்டும் இல்லாமல் இவர் பண மோசடியில் சிக்கி ஜெயிலுக்கும் போயிட்டு வந்ததாக சில தகவல்லாம் இருக்குது. அந்த வீடியோஸ்லாம் கூட சிலதை பார்க்க முடியுது. அதனால் இவர் வெளிநாட்டு பயணங்களுக்கு தடை விதிச்சிருக்காங்க. இவர் அந்த ஜெயிலுக்கு போகிற அந்த வீடியோலாம் பார்த்து இவருக்கு சப்போர்ட் பண்ணி சில பேர் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நீங்கள் கண்டிப்பாக உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை பாஸ்டர், நீங்கள் திரும்ப வருவீங்க பாருங்கள், உண்மை ஒரு நாள் வெளியே வரும், இப்படிலாம் வந்து இவருக்கு சப்போர்ட் பண்ணி தான் வந்து நிறைய பேர் பேசியிருக்காங்க. ஒரு சிலர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ இந்த வீடியோ வந்ததுக்கப்புறம் ஏன் இதை முன்னாடியே இவர் சொல்லலை, ஏதோ ஒரு யூகத்தில் அடிச்சு விடலாம், நம்மளும் அடிச்சு விடலாம், நமக்கும் எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி ஏன் இப்படி தப்பாக ஒரு மதத்தை வந்து வெளியே சொல்லணும், இது போலலாம் வந்து மத ரீதியாக சில பிரச்சனைகளையும் கிளப்பி விட்டுட்டு இருக்காங்க. அண்டு சமீப காலமாகவே நிறைய பாஸ்டர்ஸ் உடைய பரிதாபங்கள் வீடியோஸ்லாம் வந்து பார்த்துட்டு தான் வரும். இவங்க எல்லாரையும் தாண்டி இறந்து போன பாபா வாங்கா இவங்க ஒரு பிளைண்ட் அண்ட் இவங்களுடைய டெத்தை மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 3000 வருஷத்துக்கு அப்புறமா நடக்க போகிற சில விஷயங்கள், அதாவது ஃப்யூச்சர் ப்ரிடிக்ஷன்லாம் கூட பண்ணி வச்சுருக்காங்க. இதையும் ஒரு சிலர் நம்புகிறாங்க, ஒரு சிலர் இதையும் நம்பலை. ஸோ எது உண்மை எது பொய் இதெல்லாம் வந்து நமக்கு தெரியாது. ஆனால் இதுதான் நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக அதை மக்களுக்கு சொல்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் சில விபத்துலேருந்து நம்ம தவிர்க்கலாம். இது போல் ஆட்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து பயோகிராஃபில் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.